என் தங்க பிள்ளையே, இன்று ஒரு நாளைக்கு யாருடனும் பேசாமல் இருந்து பார் என்ற என் வார்த்தையின் உள்ளர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமைதியில் நான் இருக்கும். அந்த மௌனத்தில் நானே உன்னிடம் பேசுவேன். மற்றவர்கள் பேசும் வார்த்தைகள் உனக்குள் குழப்பம் உண்டாக்கும். ஆனால் நான் உனக்குள் உறைந்திருக்கும் அந்த அமைதி வழியாக பேசுகிறேன். உன்னை தவறான வழிக்கு இழுத்துச் செல்ல நினைக்கும் அவைகளின் வாய்களை இன்று என் வலிமையான பார்வை மூடும். நீ இன்று பேசாமல் இருப்பது ஒருவித ஆசானின் விரதம். நீ உனக்குள்ளே சற்று ஆழமாக சென்று நின்னால் உன் பிரச்சனையின் மூலத்தை பார்க்க முடியும். யாரென்று நீ யோசித்து பார்த்தால் உன் சுற்றமும் உன் நெருக்கமானவர்கள் நிழல் போல் திருந்தும். அவர்கள் உண்மையில் உன் வெற்றிக்கு காரணமல்ல, காரணமாக இருப்பது உன் மௌனம், உன் உளவியல் சூரியோதயம். இன்று நீ யாருடனும் பேசாமல் இருக்கும்போது வானமே உன்னுடன் பேசும். ஒரு பட்டு கிளவியில் உன் வாசலில் புறா சுழல்வது கூட ஒரு சின்னம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் யாரும் தர முடியாத சக்தியை நான் உனக்குள் ஊற்றப் போகிறேன். அதற்காக நீ ஒரு நாள் எனக்கு ஒப்புக்கொடு, என் வாக்கை கேள், என் வழியை பின்பற்றும். இந்த மௌனம் உனக்குள் தேவைப்படுகிற சக்தியை கூர்மையாக்கும். உன்னால் இழந்ததை மீண்டும் பெற முடியும். ஆனால் அதற்கான முதற்கட்ட பரிகாரம் இந்த அமைதியான நாள் தான். நீ இன்று உன் குரல் யாருக்கும் தராதே. அந்த குரல் நாளை உனக்கு விலை மதிப்பில்லாத வாய்ப்பை அழைத்து வரப்போகிறது. நீ உன் உள்ளத்தில் ஓர் எழுச்சியை உணரப்போகிறாய். இதுவரை யாரும் உன்னை மதிக்கவில்லை என்பதே உன் உள்ளங்கையிலிருந்த உண்மை. ஆனால் நாளைய தினம் உன் குரல் கேட்க நாட்டு அளவில் பிரபலமானவர்கள் வரப்போகிறார்கள். உனக்குள் ஒரு அழகு இருக்கு என் தங்க பிள்ளையே. அது பேசாமல் இருக்கும்போதுதான் வெளிக்காட்டும். அந்த ஒளி உன்னையே ஆச்சரியப்பட வைக்கும். நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள்ளே ஒரு விதியை கட்டுகின்றேன். அந்த விதி என்னவென்றால், அமைதியான பிள்ளையாயின் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழும். இன்று நீ உன் வீட்டுக்குள் மட்டும் இருக்கிறாயா? உன் வாசலை ஒருமுறை தண்ணீர் தூவி நன்றாக துடைத்துவை. ஒரு சிறிய கரும்புள்ளி உன் வாசலில் இருந்து நீங்கப் போகிறது. இது ஒரு சூனியம். யாரோ நிழலாக வந்து உன் வீட்டை சுற்றுகிறார்கள். ஆனால் இன்று நீ என் வார்த்தையை கேட்டு அமைதியாக இருந்தால் அவர்கள் தானாக விலகப் போகிறார்கள். உனக்காக வானத்திலே ஒரு புயல் உருவாகிறது. அது உன் எதிரிகளின் வீடு நோக்கி செல்கிறது. அதில் என் கண்கள் சுடுகிறது. உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் இன்றிலிருந்து மூச்சு இழக்கத் தொடங்குவார்கள். ஒரு துளி தண்ணீர் எடுத்துக்கொள். அதில் உன் 3 விரல்களை மூழ்க வைத்து என் வாழ்க்கையின் மர்மங்களை தீர்க்க வராகி சக்தி துணை நிற்கட்டும் என்று சொல்லு. பின் அந்த தண்ணீரை வாசலில் தெளி. அவ்வளவுதான். அந்த நொடியிலேயே உன் வீட்டை சுற்றிய மர்ம சக்திகள் விலகும். உன்னால் சுவாசிக்க முடியாத சுமைகளை நீக்கி என் அருள் உன்னை சுற்றி வட்டமிட்டு நடனமாடும். நான் உன் பின்னால் இருப்பேன். இன்று யாரும் உன்னை அழைக்க வேண்டாம். யாரும் உன்னிடம் வாக்கியங்கள் பேச வேண்டாம். நீ உன் உள்ளத்தின் அவசரத்தையும் கட்டுப்படுத்திக்கொள். நீ யாரையாவது தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அதை நாளைக்கு ஒத்திவை. இந்த 24 மணி நேரத்தை நீ கொடுக்க நான் உனக்காக ஒரு புதிய கதையை எழுதுகிறேன். நாளை பிறக்கும் சூரியனே உன் பெயரை சொல்லி உதிக்கும். நாளைக்கு நடக்கப் போகும் மாற்றம் இன்று நீ மௌனமாக இருந்ததற்கான பலன்தான். உன்னை இன்று யாரும் அசைக்க முடியாது. உன் மனதிலே என்ன ஆசை இருக்கிறதோ அதை ஒரு வெண்காகிதத்தில் எழுதி பாரப்பா. அதை நீ யாருக்கும் காண்பிக்காதே. அதை என் பாதத்தில் வைத்து வை. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று அந்த காகிதத்தில் எழுதப்பட்டதையே நான் உனக்காக நிஜமாக மாற்றப் போகிறேன்.
ஒரு சிறிய பசுமை வண்ண துணியில் ஒரு நாணயத்தை முடித்து பைசாக வைத்து வை. இது உன் செல்வத்தை காக்கும். இந்த ரகசியத்தை யாரிடமும் பகிர வேண்டாம். என்னால் உனக்காக அமைக்கப்படும் செல்வத்தின் வாசல் ரகசியத்தால் மட்டுமே திறக்கப்படும். நீ ஒரு நாளே மௌனமாக இருந்தால் 100 நாள் உனக்காக பல கனவுகள் நிறைவேறும். நீ சாப்பிடும் உணவில் இன்று உப்பு குறைவாக இருக்கட்டும். இதுவும் ஒரு வகை சிகிச்சைதான். உன் உடல் அமைதியாக இருந்தால் உன் சிந்தனையால் நான் வேலை செய்யலாம். உனக்குள் சிதறியிருந்த எண்ணங்கள் ஒன்று கூடிவரும். அதிலிருந்து ஒரு புதிய யோசனை தோன்றும். அது தான் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் கட்டை. யாராவது உன்னிடம் இன்று சண்டையிட முயற்சித்தால் பதிலளிக்காதே. நீ வென்றுவிட்டாய். அவர்கள் வீழ்ந்துவிட்டார்கள். ஆனால் அவர்கள் அதை உணரமாட்டார்கள். உன் மௌனமே அவர்களை வெல்லும். யாரோ உன் வீடு வரை வந்து பழி வாங்க நினைத்தால் அந்த பாதையை நானே முடக்கி விடுவேன். இன்று உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அதை துடைத்துவிடாதே. அது என் வராகி சக்தியின் பாதத்தில் விழும் பூவாகும். அந்த கண்ணீரில் உன் வாழ்க்கையின் பூமியை நான் இழகச் செய்கிறேன். பின் அதில் புதிதாக செழிப்பு பயிர்கள் வளரட்டும். என் தங்க பிள்ளையே, நீ இன்று ஒரு நாளே அமைதியாய் இருந்தால் நாளைய தினம் உன் பெயரை சொல்லிக்கொண்டு பணம் வரும். அன்றும் நீ யாரிடமும் பேசாமல் இருந்தால் அந்த பணம் உன் வீடு விட்டு வெளியே போவதில்லை. வேரோடு பிடித்து போடப்படும் செல்வத்தின் விதையை நான் இன்று நாட்டப் போகிறேன். இப்போது மூடி வைத்திருந்த பைகள் திறக்கப் போகின்றன. உனக்காக உருவான வாய்ப்புகள் வந்து வாசலில் நின்று காத்திருக்கும். இன்று யாருடனும் பேசாமல் இருந்தால் அந்த வாய்ப்புகள் உள்ளே வர அனுமதி கிடைக்கும். இது வராகியின் வாக்கு. இது வராகியின் விதி. உன் அமைதியால் உனக்கு அமைதி வரும். உன் அமைதியால் உன் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வரும். இன்று நீ பேசாமல் இருந்ததற்காக நாளை உன் வீடு முழுக்க சிரிப்பு பெருக்கம் ஆகப்போகிறது. நீ ஏற்கனவே என் வார்த்தைகளை மனதார நம்பினால் இப்போது என்ன செய்கிறாய் என்று தெரியுமா? உன் வாழ்வின் புதிய கதையை எழுதும் முதல் வார்த்தையை என் வாயில் வைத்து விட்டாய். அதற்காக நான் சொல்கிறேன், இன்றைய நாள் உன் வாழ்வில் வரலாற்று சிறப்புமிக்க நாள். இந்த மௌனம் உன்னை அழகு போல மாற்றும். சத்தமில்லாத அதிசயம் உன் வாசலில் இன்று பிறக்கும். என் தங்க பிள்ளையே, இன்றைக்கு யாருடனும் பேசாமல் நீ அமைதியாய் இருந்தால் அந்த அமைதிக்குள்ளே தான் நீ இழந்த நம்பிக்கையும் உனக்கென வடிவமைக்கப்பட்ட அதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகிறது. நீ யாருக்கும் தெரியாமல் இன்று சற்று தனிமையில் இரு. யாரோ வெளியுலகத்தில் இருக்கிறவனோ உன்னை தவிர்த்து சென்றவனோ உன்னை இழைத்தவனோ நம்மிடம் வந்து மன்னிப்பு கேட்க நேரிடும் தருணம் இன்றே ஆரம்பமாகிறது. உன் உள்ளம் அமைதியானாலும் வெளியுலகம் சரிவர இயங்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அந்த வெளியுலகம் தான் இப்போது உன் வாசலை நோக்கி திரும்பி வருகிறது. எத்தனை தடைகளை வைத்தாலும் உன் பயணத்தை நிறுத்த முடியாது. நீ இன்று அமைதியில் இருந்தால் நாளை அந்த அமைதியின் மூலமே ஒரு பெரிய வெற்றிக்கருவி உனக்குள் உருவாகும். ஒரு நாளைக்கு யாரையும் பார்க்காமலும் பேசாமலும் இரு என்பதற்கு பின்னால் என் அர்த்தமுள்ளது. அன்றைய நாளே உன்னுடைய அதிர்ஷ்டத்தை புதிய பாதையில் நெறிப்படுத்தும். தோல்வி என்று நினைத்ததெல்லாம் வெற்றிக்கு பெரும் அடித்தளமாயிற்று. நீ இப்போது நினைக்கும் ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை திசை மாற்றும். ரகசியமாக என்ன சொல்கிறேனோ அதைத்தான் செய். ஒரு வெள்ளை காகிதத்தில் வெறும் சிவப்பு பேனாவை எடுத்து அடியே வராகி என்று எழுது. அதை அடுக்குக்குள் வைத்துக்கொள். யாரும் பார்க்காத இடத்தில். அதற்குள் உன்னால் எதுவும் செய்ய முடியாத ஒன்று உன்னை தேடி வரும். அது ஒரு தருணமாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததில்லை. ஆனால் அந்த தருணம் உனக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும். உனக்குள் இருந்த ஆற்றல் இனி பொங்கத் துவங்குகிறது.
யாராவது உன்னை விட்டு விலகினால் அது தண்டனையை சந்திக்க வேண்டிய நிலை. நீ தவறு செய்யவில்லை. நீ சிரமப்பட்டாய். ஆனால் இப்போது வராகி உன் கண்களில் கருணையோடு பார்த்து, இப்போது நீ சிரிக்கப் போகிறாய் என் தங்கமே என்று சொல்கிறாள். இந்த வாரத்தில் ஒரு நாள் நீ அப்பா அம்மாவிடம் கூட பேசாமல் அமைதியில் இருந்தாயா? அன்றைய நாளே உனக்காக ஒரு சிகப்பு பதக்கம் வைக்கப்பட்டுள்ளது. அதுவே உனது செல்வாக்கு. தயக்கம் வேண்டாம். சந்தேகம் வேண்டாம். யாராவது உன் மீது போய் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் வாயை மூடப்பட போகிறது. அவர்கள் உன்னை துன்புறுத்தினார்கள், சபித்தார்கள். ஆனால் இனி அவர்கள் உன் பாதங்களை பின்தொடரப் போகிறார்கள். அந்த மாற்றம் நாளைய காலை 6:31க்கு ஆரம்பம் ஆகும். அந்த நேரத்தில் நீ ஒரு முறை, வராகி எனக்காக வந்துவிட்டாளே என்று நம்பிக்கையோடு கூறு. பிறகு நீ எதையும் சொல்லத் தேவையில்லை. பிரம்மாண்டமாய் அலைபாயும் அதிர்ஷ்ட அலை உனக்குள் நுழையப் போகிறது. நீ யாரோடு பேசினாலும் அவர்கள் மனதில் நீ நினைப்பது வராது. ஆனால் இன்று பேசாமல் இருந்தால் அவர்களின் மனதில் உன் குரல் ஒலிக்க ஆரம்பிக்கும். அதுவே மாற்றத்தின் முதலடி. இந்த ஊரிலும் இந்த உலகத்திலும் உன்னை புரிந்துகொள்ளாமல் விலகினவர்கள் உன்னை மிஞ்சி நிற்க முடியாது என்று புரிந்துகொள்வார்கள். அந்த உண்மை விழித்தெழவே போகிறது. இப்போது ஒரு சிறிய ரகசியத்தை சொல்கிறேன். நீ தன்னம்பிக்கையோடு உன் வலது கைப்புறத்தில் ஒரு பச்சை நிற ஒட்டும் பூண்டு வைத்து 3 நிமிடம் கையிலே பிடித்துக்கொள். பிறகு அதை வீணானது போல அப்புறம் தூக்கிவிடு. அது உன் மேலிருந்த தொல்லைகளை சுமந்து கொண்டு போகும். அன்றைய இரவில் நீ உறங்கும்போது உன் மனதில் பாரம் குறைந்திருக்கும். அதுவே என் வராகி சமரசமற்ற பிரமாணம். நாளை காலை உன் வாசலில் ஒரு பச்சை நிற குறும்புள்ளி பறவையை நீ பார்ப்பாய். அது ஒரு குறியீடு. என் வராகி உன் அருகில் இருப்பதற்கான சாட்சி. யாரோ உன்னை தேடி போனாலும் உன்னுடைய நற்பேர் குறையாது. ஒரு புனித சக்தி உன்னை நிரந்தரமாக பாதுகாக்கிறாள். நீ வெறும் மனிதனல்ல, உன்னுடன் கடவுளின் ஆசீர்வாதம் தொங்குகிறது. இன்று ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையை மாற்றும். ஒரு பெரிய திருப்பம் உன்னை நோக்கி வரும்போது உலகமே சில நாட்கள் அமைதியாய் இருக்கும். அதைதான் நீ இன்று அனுபவிக்கப் போகிறாய். இந்த அமைதியின் உச்சத்தில் ஒரு தங்க வாய்ப்பு வரும். யாரும் எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி நீக்கவே முடியாத நன்மைகள் வந்து சேரும். அந்த வாய்ப்பை கையில் எடுத்துக்கொள். தயக்கம் வேண்டாம். வெற்றிக்குள் பயணிக்கத் தொடங்கும்போது முதல் தடவைக்கு யாரும் கைதட்ட மாட்டார்கள். ஆனால் நீ வெற்றியை சாதித்த பிறகு அதே நபர்கள் உன்னை நெஞ்சமிட்டு பாராட்டுவார்கள். அதற்குள் உனக்குள் இருக்கும் கடவுள் விழித்தெழ வேண்டும். அந்த விழிப்பே இன்று ஆரம்பமாகிறது. உனக்கான காலம் தொடங்கிவிட்டது. இனி யாரும் உன்னை கீழே இழுக்க முடியாது. நீ செய்வதெல்லாம் பச்சை ஒளியாக திகழப்போகிறது. கடைசி கட்டமாக ஒரு விஷயம் செய். ஒரு வெள்ளிக்கிழமை காலை பச்சை நிற துணி எடுத்து அதில் சிறு கைப்பை போன்று மூடி உன் பர்சில் வைத்து கொள்ளு. அந்த குழியில் ஒரு சின்ன வெள்ளி நாணயம் வைத்து, நான் செல்வத்தில் ஜெயிக்கப் போகிறேன் என்று கூறு. அந்த நாணயம் உன் வாழ்க்கையை மாற்றும். எப்போது பணம் குறையுமோ அது பின்னே பெருகி வரும். இனி யாரேனும் உனது மேல் பிணி போட்டு பார்த்தாலும் அது திரும்பி அவர்களையே தாக்கும். உனது பிள்ளைகளுக்கு கேடு வராது. உன் கணவரின் மனம் மாற்றப்படும். நீ ஒருவிதமான புதிய ஒளிக்குள் நுழைவாய். நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய் என்றால் நாளை அதிசயமாய் பேசுவாய். உன் புன்னகை ஒரு குடும்பத்தை மீட்டெடுக்கும். உன் வார்த்தை ஒரு வீட்டுக்கு தேவிவராகும். என் பிள்ளையே, நீ அஞ்ச வேண்டாம். உனக்கு முன் நான் நிற்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் நான் இருக்கிறேன்.
நீ சத்தியமாய் இந்த வார்த்தைகளை நம்பினாய் என்றால் இதிலிருந்து 7 நாட்களுக்குள் ஒரு அற்புதம் நடக்கும். அதை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த நம்பிக்கையோடு இன்றைய அமைதியை கடைபிடி. யாரோடு பேசாமல் உன் உள்ளத்தில் என்னை பேசவிடு. நாளை காலை நீ தூங்கி எழும்போது உன் வாழ்க்கையே மாறியிருக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று ஒரு நாளாவது யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்து பார் என்ற என் வார்த்தையை வெறும் வார்த்தையென்று நினைக்காதே. அந்த அமைதிக்குள்ளே ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. அந்த அமைதி தான் உன் மனதில் பல வருடங்களாகவே வழி தேடி அலையும் பதிலை தந்துவிடும். இன்று நீ பேசாமல் இருந்தால் பேசும் உலகம்தான் உன்னுடன் பேசத் தொடங்கும். அந்த ஒரு நாளின் சக்தி உன்னை புதிய வாழ்க்கையின் வாசலுக்கே அழைத்து செல்லும். நீ எப்போதாவது உணர்ந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. நீ யாருடன் பேசினாலும் யாருக்காக துயரப்பட்டாலும் அவர்கள் உனக்காக அப்படியே எண்ணுகிறார்களா என்று நீ உணர்ந்து பார்த்திருக்கிறாயா? பல சமயங்களில் அவர்கள் உன் நெஞ்சத்தை சிதைத்து விட்டனர், ஆனால் நீ அதை பொறுத்து கொண்டாயே. இன்று நீ என் வார்த்தையை நம்பி அமைதியாக இருந்தால் அந்த அமைதியின் நடுவே நான் உன்னிடம் என் அருளையும் என் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கப் போகிறேன். சில மனிதர்கள் நீ பேசுவதை வைத்து உன்னை மதிப்பீடு செய்கிறார்கள். நீ அமைதியாக இருந்தால் அவர்கள் பீதி கொள்வார்கள். ஏனென்றால் நீ பேசாமல் இருப்பது தான் உன் நிச்சயமான வெற்றியின் ஆரம்பம். இன்று காலை முதல் நாளை காலை வரை நீ யாருடனும் பேசாமல் இருந்தால் அந்த நாளில் தான் நீ எதிர்பார்த்த நபர், நீ விரும்பிய செய்தி, நீ தவித்த அந்த நிமிடம் எல்லாம் விரைவில் உன்னிடம் வந்து விழும். மிகுந்த தியான நிலையுடன் இன்று நீ உன் வீட்டின் வடக்கு மூலையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைக்கவும். அந்த விளக்கில் ஒரு தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒரு சிட்டு கரும்பு வெந்தயம் சேர்த்து எரிக்கவும். அந்த நெருப்பில் உன் பாவம் கரைகிறது. அந்த ஒளியில் உன் வாழ்க்கையின் இருள் விலகுகிறது. அதற்கு முன் நீ யாருடனும் பேசக்கூடாது. உன் குரலை நீயே அமைதிக்குள் புதைத்து விடு. பேசாமல் இருப்பது என்பது ஒரு தியாகம். அந்த தியாகத்தில் தான் உனக்கு தெய்வீக உதவி கிடைக்கும். உன்னுடைய செல்வம், செல்வாக்கு, அமைதி, வீடு, நிலம், குடும்பத்தின் பாதுகாப்பு எல்லாம் அதற்குள்ளேயே அடங்கியுள்ளது. நீ இதை செய்யும் அந்த நிமிடம் முதல் என் கண்ணே உன் வீட்டு வாசலையே பார்த்து கொண்டு இருக்கும். அந்த வீட்டு வாசலில் உன் எதிர்கால வாழ்வின் கதவுகள் திறக்கப் போகின்றன. உனக்காக நான் வருஷ கணக்காக காத்திருந்தேன். ஆனால் நீ இப்போதுதான் என்னை புரிந்துகொள்கிறாய். என் சக்தியை உணர்கிறாய். இந்த அமைதியான நாளில்தான் நீ என்னுடன் உண்மையாக பேசுகிறாய். உன் உள்ளம் எனக்கே கேட்க கொடுக்கிறது. அந்த நொடியில்தான் நான் உனக்காக போராடும் சக்தியை வெளிப்படுத்துவேன். நீ நினைக்கும் எல்லா ஆசைகளும் நீ செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளில் அமைதியாக இருந்து வந்தால் நிறைவேறும். ஏனென்றால் அந்த 3 நாட்கள் என் சக்தியின் உச்ச நாள்கள். அந்த நாள்களில் அதிகமாக பேசுவதற்கு பதிலாக உன் உள்ளத்திற்குள் "Bow receive bless" எனும் வாக்கியத்தை மனதிற்குள் உச்சரிக்கவும். அந்த வார்த்தைகளுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கிறது. நம்மை மொத்தமாக மாற்றும் சக்தி அது. உன் வீட்டில் நீ தூங்கும் அறையின் மேற்கு பகுதியின் மேல் ஓரத்தில் ஒரு சிவப்பு துணியை கட்டி வைக்கவும். அதன் உள்ளே ஒரு வெண்காசு, ஒரு வெற்றிலை, ஒரு சிறிய கற்பூரத்தை வையவும். அது உன் வீட்டின் சக்தியை திரும்பப் பெறும். நீ யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்தால் அந்த இரவிலே அந்த மூலையில் ஒரு ஒளி தோன்றும். அந்த ஒளி தான் நான். நீ எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் என் குரலை எப்படி கேட்பாய்? உன் மனதில் ஒலிக்கப் போகும் என் வாக்கை எப்படி உணர்வாய்? அதனால் தான் இன்று மட்டும் யாருடனும் பேசாதே என்று நான் சொல்கிறேன்.
உன் வாழ்வில் இன்று புதிதாய் பிறக்கும் ஒரு சக்தி உன்னை முழுவதுமாக வளமாக்கப் போகிறது. நீ பேசாமல் இருப்பதற்காக யாராவது சந்தேகித்தால், நான் விரதமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிடு. ஆனால் நிஜத்தில் நீ விரதமல்ல, நீ உன் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான வாயிலில் காத்திருப்பவளாக இருக்கிறாய். இந்த நாள் உனக்கே உரியது. இந்த நாளின் முடிவில் என் வரம் உன் வீட்டில் விழுந்துவிடும். நீ மௌனமாக இருந்ததற்காக உன்னை இழிவுபடுத்த நினைப்பவர்கள் உன் வெற்றியைக் கண்டதும் சும்மாவிடுவார்கள். உன் முகம் பொன்னாய் மின்னும். உன் வார்த்தைகள் எதையும் பேசாமல் இருந்த நாளில் உருவானது என்று அனைவரும் அறிந்து சோகிக்கிறார்கள். அந்த மௌனத்தின் சக்தி இப்போதுதான் புரிகிறது. மௌனம் என்பது வலி இல்லாமல் தண்டனை இல்லை, அது நம் ஆழமான சமாதானத்தின் வழியை காட்டும் வழிகாட்டி. இந்த நாளை நீ சுமூகமாக அனுபவிக்கவும், பிறகு நான் சொல்வதை பின்தொடரவும். நாளைய காலை உனக்கே உரியது. அது புதிய வெற்றியின் விடியலாகும். நாளைய காலை 6:06க்கு நான் உன் வீட்டு வாசலில் நிற்பேன். அந்த நேரத்தில் நீ மட்டும் உன் கையை என் கதிரவனிடம் தூக்கிக் காட்டி, "Thank you protect miracle" என்று 3 முறை மனதிற்குள் கூறு. என் சக்தி உன்னை சுற்றி வட்டமிட்டு பாதுகாப்பாக சூழ்ந்துவிடும். அதற்கப்புறம் நீ பேசினால் பரவாயில்லை. ஆனால் இன்று மட்டும் மௌனம், ஒளிக்குள் நுழைவதற்கான ஒரு வாயில். இதை நீ கடைப்பிடித்தால், உன் கண்களில் கண்ணீர் வருவதற்கு காரணம் இனி சிரிப்பாகவே மாறும். உன் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், அந்த சந்தேகத்தை காகிதத்தில் எழுதி, அதை எரித்துவிடு. அதிலிருந்து உன் மர்மங்கள், தவறுகள் எல்லாம் தூக்கிக் களைந்துவிடும். நாளை நீ பேசும்போது, நீ எதிர்பார்க்காத ஆட்கள் உன்னிடம் நிம்மதியாய் பேச வருவார்கள். நீ இழந்த நம்பிக்கையை அவர்கள் மீண்டும் உனக்கு கொண்டு வருவார்கள். நீ இழந்த காதலையும், நீ எதிர்பார்த்த உத்தரவாதத்தையும் என் சக்தி உனக்கு திருப்பித் தரும். நீ இன்று மௌனமாக இருந்ததற்காக, நானே உனக்காக பேசுவேன். உனக்காக கேட்பேன். உனக்காக வேண்டுவேன். அதற்கான சாட்சி நாளையே உனக்கு தெரிய வரும். இந்த நாள் முடிந்ததும் உனக்குள் புதிய தெய்வீக சக்தி பிறக்கும். அதற்கு பிறகு, இந்த உலகம் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீயே தீர்மானிக்கப் போகிறாய். மௌனம் என்பது யுக்தி அல்ல, அது ஒரு சக்தி. அதை உணர்ந்தவளாக நீ பிறந்தாய். இன்று அதை புரிந்தவளாக நீ மாறுகிறாய். நாளை முதல் உனக்கான உலகம் திசைமாறப்போகிறது. உன்னிடம் வந்தவன் திரும்பிப் போக மாட்டான். உன்னை விட்டு சென்றவனுக்கு நீ தான் தேவை என்பதும் புரிகிறது. இது தான் என் வாக்கு. இது தான் என் வாக்கியம். நீ இன்று அமைதியாக இருந்ததற்காக நாளை உலகமே உனக்காக குரலிடும். என் தங்க பிள்ளையே, இன்று உன்னோட நிம்மதி எனக்கே முக்கியம். நீ பேசாமல் இருந்த ஒரே ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திறவுகோலாக இருக்கப் போகிறது. உன் உள்ளம் அமைதியடையுது, உலகம் பேசும் சத்தத்துக்கு காதடைக்கிறது, உன் கண்ணீருக்கு பதிலா நான் காத்திருக்கிறேன். யாரும் உன்னோட உண்மையான நிலையை புரிந்து கொள்ளல. ஆனா வராகியாக நான் உன்னோட மூச்சிலும் இருதயத்திலும் இருக்கேன். உன் உள்ளத்தில் எழுந்திருக்கும் அந்த ஒரு விசுவாசம் தான் என் சக்திக்கு திறவுகோல். அந்த ஒரே நாளில் நீ யாருடனும் பேசாம இருக்கும்போது உன் ஆன்மா சுத்தமாகிறது. சுத்தமான ஆன்மா தான் செல்வம் குவிக்கிற சக்தியை ஈர்க்கும். அந்த பகலில் உன் மனசு எதையாவது நினைக்கக்கூடாது. சாதாரணமாக நினைக்கும் எண்ணங்களும் கூட ஒரு நாளைக்கு விடுப்பு எடுத்துடட்டும். நீ எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், ரகசியமாக, அமைதியாக, உனக்குள்ளேயே வாசிக்க வேண்டும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் டிவைன் மேஜிக் பிரிங் கவுண்ட் நவ் ரிசீவ் ஷைன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இதை நீ உன் நாக்கால் அல்ல, உன் இதயத்தால் சொல்லணும்.
இதை ஓதும்போது உன் கண்கள் மெளனமாக இருக்கட்டும். புன்னகை மட்டும் உன் முகத்தில் தெரிகட்டும். இந்த ரகசிய மந்திரம் எதுவும் பேசாமல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும்போது கிழக்கு திசையில் இருந்து ஒரு விசேஷ சக்தி உன் வீட்டை சுற்றி புழுங்கும். அந்த சக்தி தான் உன் கண்களை திறக்கப் போகும். யாரோ வெறுப்பில் உன் வாய்ப்புகளை தடுக்க முயற்சிச்சிருக்காங்க. யாரோ உன் பெயரை காலையில் எழுப்பி அவமதித்து இருக்காங்க. ஆனா உன் அந்த ரகசிய நாள் அவர்களுக்கு தெரியாமல் நீ வெற்றி அடையும் நாள். அவர்களுடைய கண்களில் எரிச்சலாக நீரிழிச்சு போகும். நீ பேசாததற்காக அவர்கள் உன்னை அபத்திரமாக நினைப்பாங்க. ஆனால் வராகியாக நான் சொல்லுறேன், உனக்கு அடுத்த வாரம் வரும் அதிர்ஷ்டம் அவர்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்க போகுது. இன்று நீ உன் வீட்டு வாசலிலேயே ஒரு சின்ன வைக்கும் ஒரு வெள்ளை துணிக்குள் ஒரு துளசி இலை, ஒரு வெண்பொன்னி அரிசி சிறிது, ஒரு பச்சை வெங்காயம் சிறிய அளவு, ஒரு சிவப்பு பச்சை நிற கலவை பூ, மிக விருப்பமானது செவ்வந்தி, 3 துளிகள் நெய், இவையனைத்தையும் வைத்து ஒரு பாக்கு போல கட்டி வைத்துக்கொள். இதை அப்போது யாரும் பார்க்கக்கூடாது. அதை உன் வீட்டின் வாசலிலிருந்து 3 அடி இடைவெளியில் வைக்க வேண்டும். யாரும் நடக்காத இடத்தில் வைத்தால் மிகவும் சிறப்பு. அன்று தான் உன் வீட்டுக்குள் நுழைய வேண்டிய நாச சக்திகள் வெளியே நின்று போய்விடும். நீ என்னை கேட்டுக்கொண்டால் நான் ஒவ்வொரு நிமிஷத்திலும் உனக்காக காத்திருப்பேன். நீ மௌனமாக இருக்கும்போது உன்னோட நிச்சயம் என்ன ஆகப் போகுது என்பதை என் வாக்கினால் நீ உணரப்போற. உன் கனவுகளில் நான் தோன்றும். என் தோற்றம் உனக்கே புதிராகத் தோன்றும். என் கண்களில் இருக்கும் கனிவும் கோபமும் கலந்த பார்வை உனக்காக மட்டுமே. என் வாயிலிருந்து வரும் வார்த்தை உன் தலைவாசல் மீதும் உன் கண்களில் சிந்தும் தண்ணீர் மீதும் ஆசீர்வாதமாக பொழியும். நீ யாருக்காகவும் எதற்காகவும் பேசியிருக்கலாம். ஆனா இன்று மட்டும் இந்த ஒரே நாளில் நீ அமைதியாக இருந்தால் என் குரல் உன் உள்ளத்திலிருந்து ஒலிக்கும். அந்த ஒலி உன்னை மீட்டெடுக்கும். நீ இப்போது நினைத்த 10 ஆசைகள் இருந்தாலும் அதில் 3 நாளைக்குள்ளே நடக்கப் போகுது. ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இது உண்மை. யாரும் உன்னை தடுக்க முடியாத அளவுக்கு நீ வலிமை பெற்று விடுவாய். அந்த நாளுக்கு பிறகு உன்னோட பக்கத்தில் இருந்தவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் திரும்பி வர ஆரம்பிக்கப் போறாங்க. நீ பேசாம இருந்த அந்த மௌனத்தால் அவர்கள் உன்னோட மேன்மையை உணர்ந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. நீ ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்த நாள் அவர்களுக்கு உரைத்தது போல இருக்கும். வராகியாக நான் உனக்காக குரலில்லாமல் சில நேரம் பேசுகிறேன். அந்த பரிதாபங்களை நான் கண்களால் மட்டுமே உணர்கிறேன். ஆனா என் செயல் தான் உண்மையான பதில். நீ ஒரு நாள் அமைதியாக இருக்கும்போது உனக்குள்ளிருந்து ஒரு ரேடியோ போல ஒலி எழும். அந்த ஒலி தான் உன் நற்சக்தியின் வடிவம். அந்த ஒலியில் வரும் வார்த்தைகள் உனக்கு வழிகாட்டும். இன்று இந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக்கொள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ரிசீவ் மிராக்கிள் நவ் ஷைன் ஃபாரெவர் ட்ரெஷர் டிவைன். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இதை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஓர் அடுக்காக மனதுக்குள் சொல்லு. இந்த ரகசிய தினம் ஒரு விதத்தில் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு வராகி சாக்ஷாத்கார தினம். பிறந்த நாளுக்கும் உன் திருமண நாளுக்கும் அதிகமான விசேஷம் உனக்கு இப்போது நடக்கப் போகுது. அதனால் தான் நான் சொல்றேன், இன்று யாரையும் சந்திக்காதே. யாரோ பேசுவாங்க, யாரோ அழைப்பாங்க, யாரோ வரச் சொல்வாங்க. அவர்கள் எண்ணங்கள் கலங்கட்டும். ஆனால் நீ நடப்பதை நோக்காமல் உன் உள்ளத்தில் என்ன நடக்கிறதுன்னு மட்டும் கவனிக்க வேண்டும். உனக்கான வேலை வாய்ப்பு வந்துவிடும். கையில் பணம் வரும். உறவுகள் இணையும். பழைய வலி தீரும். கடன் குறையும். நீ புன்னகையோடு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறாய்.
இந்த நாள் உன் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி. நான் சொல்றதை அப்படியே செய்துவிடு. நீ இன்று அமைதியாக இருந்தால் நாளை உலகமே உன்னோட பெயரை சொல்கிறது. நீ பேசாததற்கே பதிலாக நான் பேசுவேன். உனக்காக என் வார்த்தைகளை பரிசாக தருவேன். உன் வாயில் வரும் வார்த்தைகள் இனிமையாகும். உன் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நீ அமைதியை காத்துக்கொண்டு என் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் பதித்துவிட்டால் உனக்காக தேவலோகத்தில் ஒன்று தீர்மானமாக முடிவு செய்யப்பட்டு விட்டது. எனவே என் தங்க பிள்ளையே, இந்த ரகசிய நாளில் அமைதியாக இருந்துவிடு. உன் மனதில் ஏற்படும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிக்க. அதில் வராகி நீல ஒளி போல வழிகாட்டுவாள். நான் இருக்கிறேன். உன் அருகில் இருக்கிறேன். நீ நிம்மதியாக இரு. நீ ஒருத்தியல்ல. உன்னை தேடிக்கொண்டு செல்வமும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் வருகின்றன. இன்று நீ அமைதியாக இருந்ததற்காக நாளை உலகம் உனக்காக கைகொட்டும். இதை நான் வராகியாக உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன். என் தங்க பிள்ளையே, இன்று ஒரு நாள் யாருடனும் பேசாமல் அமைதியுடன் இருக்கிறாய் என்றால் அது உனக்கே ஒரு பெரிய பலனை தரப்போகிறது. சில நேரங்களில் பேசாமலிருப்பதே ஒரு பெரிய சக்தியாக மாறுகிறது. உன் உள்ளத்துக்குள் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீ யாரிடமும் கூற முடியாத உன் ஆசைகள், உன் ஆஸ்வாசங்கள், உன் அச்சங்கள் எல்லாம் எனக்கே தெரியும். நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அதில் பயம் இல்லை, ஆனால் ஒரு தியான நிலை இருக்கிறது. இந்த நாளில் நீ உன் உள்ளத்தில் என்ன சொல்கிறாய் என்பதை நான் கேட்கிறேன். அதனால்தான் இன்று உன் வாய்க்கு பூட்டு போடப்பட்ட மாதிரி இருக்கிறது. அது வராகியின் தீர்மானம். நீ யாருடனும் பேசாத நாளில் உன் சுழற்சி மாறப்போகிறது. நீ பேசாமல் இருந்த நேரத்திலேயே உன்னை தேடி வரும் செய்தி ஒரு தீர்வாக மாறப்போகிறது. இன்று உன் வாழ்க்கையின் பாதையை முடிவு செய்யும் ஒரு சக்தி உன்னை வந்து சுற்றப்போகிறது. நானே அனுப்புகிறேன் அந்த சக்தியை. உன் கண்ணில் தெரியாது, ஆனால் நிச்சயம் உணரப்படும். அந்த சந்திப்பு உன்னை பயமுறுத்தாமல் ஆனந்தத்தில் அழவைக்கும். அந்த சந்திப்பு உனக்கு எல்லாம் சரியாகிறது என்பதற்கான உத்தரவாதம். செல்வம், செல்வாக்கு, யாரும் எதிர்பாராத இடத்தில் இருந்து உன்னை தேடி வரும். நீ இதுவரை முயற்சி செய்த இடங்களில் மட்டும் இல்லை. நீ நினைக்காத வழிகளில் நான் உனக்காக கதவுகளை திறப்பேன். அந்த வாயில்கள் திறக்கப்படும்போது நீ பேசாமல் இருந்த இந்த நாள் ஒரு பொன்னாளாக மாறும். என் கட்டளையை தொடர்ந்து செய்ததை பார்த்து நீ உன் மனதில் சொல்லிக்கொண்டே இருப்பாய், வராகி என்னை விட்டுவிட மாட்டாள். அந்த உணர்வுதான் உன் வாழ்நாளுக்கே ஒரு வலிமையான அடித்தளமாக மாறும். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா? இன்று காலை 9:09 மணிக்கு ஒரு சிறிய வெண்கலத் தட்டில் வெள்ளிக்கிழங்கு, சிறிதளவு சர்க்கரை மற்றும் ஒரு பட்டு துணியில் கட்டிய மஞ்சள் வேரை வைத்து வீட்டின் வடமேற்கு மூலையில் வைத்துவிடு. அதை யாரும் காணக்கூடாது. நாளை காலை வரை அதை அப்படியே விடு. மறுநாள் காலை அதனை நீ நீரில் கரைத்துவிட்டு அந்த நீரால் முகம் கழுவு. இது உன் மீது இருந்த எல்லா தீய சக்திகளையும் கழுவும். இந்த ரகசிய சடங்கு உனக்கே உன்னதமான ஒரு திருப்பத்தை தரும். பேசாமலிருந்த ஒரு நாள் உன்னால் மந்திரமாய் மாறும். உன் சுமைகள் சிதறும். உன் மனம் நிம்மதியை அடையும். உனக்குள் ஒரு புதிய வலிமை உருவாகும். இந்த நாள் உனக்கான ஒரு இறையருளின் தொடக்கம். நாளை உன் முகத்தில் வரும் வெளிச்சம், உன் முகத்தில் பிறர் காணும் காந்தம், அது வராகியின் ஆசியின் பிரதிபலிப்பே. இதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீ மட்டும் உணர்ந்துகொள். இந்த உணர்வை தக்கவைத்து நாளை ஒரு புதியதாய் பிறக்க தயாராகு.